ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ ஒரு 4 மணி கிட்ட ஆகுது. இதுக்கு மேலே தூங்கினா கண்டிப்பாக லேட் ஆகிடும் ஏந்துக்க. சரி கண்ணை முழிச்சிடுவோம் அப்படின்ட்டு ஏந்தாச்சு. வீட்டையே எப்படி சுற்றி சுற்றி வந்தேன் அப்படின்னா 10 நிமிஷத்தில் சுறுசுறுப்பாயிடுவேன். அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் நிதானமாக போட்டு குடிச்சுப்போம், அவசரம் இல்லைன்னு. இங்கே நைட்டு எப்போ இந்த டோர் திறந்தே தான் இருக்கும். எங்கேயாவது வெளியே போகிறோம், வெளியூர் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த டோரை வந்து நாங்கள் லாக் பண்ணிவிட்டு போகிறது. இந்த மெஷ் அடித்ததுனால எப்போவுமே இது திறந்துருக்கும், இல்லைன்னா வென்டிலேஷனே இருக்காது. கிச்சன் பெருசாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி சூடும். கடைசி மாடி, நாங்கள் 5வது மாடி, அதனால் அந்தளவுக்கு சூடும் இருக்கும். இங்கே இந்த பில்டிங்கை தாண்டி ஏத்தாப்பில் ஒரு பில்டிங் கட்டுறாங்க இல்லையா, அதுக்கும் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா கடற்கரை தான், பீச். அதனால் அங்கேருந்து காற்றும் நல்லா வரும். ஸோ அதனாலேயே இந்த கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுன்னா ஃபேனை ஆன் பண்ணி விட்ருவோம். சில நேரங்களில் இந்த ஃபேன் வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருந்தால் அப்படி ஓடிச்சுன்னா அந்தளவுக்கு இது தெரியாது, ஹீட்டு தெரியாது. அவ்வளோதான். இன்றைக்கி காலையிலேக்கு எடுத்து வச்சுருக்கேன். நேற்றே வாங்கி வச்சேன். கடலை வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எனக்கு 6 மணிக்கெலாம் மீன் மார்க்கெட்டை வந்து திறந்துருவாங்க, வர ஆரம்பிச்சிடும். ஸோ நைட்டு போவாங்க இல்லையா மீன் பிடிக்க, போயிட்டு காலையில் 6, 6:30 அந்த மாதிரி திறந்துருவாங்க கடையை. அப்படியே இறக்குவாங்க கொண்டாந்து. ஸோ அதனால் இவரை வந்துட்டு என்ன ஒரு 6 மணிக்கு எழுப்பி விடு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. சரி எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். காலையில் கண் முழித்ததும் ரொட்டீன் முடிச்சுட்டு கை கால் அலம்பிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மித்த வேலையெல்லாம் ஆரம்பிப்பேன். இந்த வெள்ளி டம்ளர் இருக்குது இல்லையா, இதில் வந்து தண்ணி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும் தண்ணி. எதுக்கு அப்படின்னா சும்மா வைக்கக்கூடாது. நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது மட்டும் வைக்கிறோம் இல்லையா, ஏதாவது வச்சு நைவேத்தியம் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்கிறது இல்லைல்ல அந்த இடத்துல. அதனால் சும்மா வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டுமாவது ரொப்பி அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கணும். வெள்ளி டம்ளரில் நம்ம எதுவும் குடிக்காத அந்த மாதிரி இருக்கிற டம்ளரில் தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா நேரமும் நைவேத்தியம் தான் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ரொப்பி வச்சுருவேன். இந்த தண்ணியை வந்துட்டு காலையில் வாசல் தெளிச்சிருவேன், இல்லை செடிக்கு ஊற்றிடுவேன் அந்த மாதிரி. இவரை எழுப்பி மீன் வாங்க அனுப்பிச்சாச்சு. வஞ்சர மீன் இருந்தால் வாங்கிட்டு வருவா அப்படின்னாரு. போன தடவை இப்படி தான் ஒரு தடவை வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்தார். அந்த செதில்லாம் பார்க்குறது கிடையாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்ட்டு. நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஃப்ரெஷ்ஷுன்பாங்களா, வாங்கிட்டு வந்துடுவார். ஸோ அது வந்து இங்கே வீட்டில் வாஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்லைஸு கூட முழுசாக வாஷ் பண்ண முடியல, உதிர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தது. குழம்புல போட்டோம் அப்படின்னா கரையுது அப்படியே. அதனால் இந்த தடவை தெளிவாக சொல்லி அமுச்சிருக்கேன், மீனை செக் பண்ணி வாங்க சொல்லி. இந்த மாதிரி கண் வந்து உள்ளே போயிருந்தால் பழைய மீன், அதே மாதிரி அழுத்தி பார்க்கும்போது ஸ்பாஞ்ச் மாதிரி உள்ளே போச்சு அப்படின்னா அதுவும் பழைய மீன், கனமாக இருக்கணும். அதே மாதிரி செதில் வந்து சிகப்பாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ரெஷ்ஷுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அமுச்சிருக்கேன். அங்கே போயிட்டு வீடியோ கால் போட சொல்லியிருக்கேன். இது மாதிரி எதுக்கும் ஒரு தடவை என்கிட்ட காமிச்சிருங்க நான் வாங்குறதுக்கு முன்னாடின்னு. வஞ்சரம் இல்லை அப்படின்னா இந்த ரூப்சந்தா ஃபிஷ் இருக்குல்ல, அதுவும் ப்ரானும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இன்றைக்கி காலையிலேக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு சேமியா உப்புமா தான். மணி 6 தாண்டிடுச்சு. இப்போயே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இவர் மீன் வாங்கிட்டு வருவார். அதை வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்ப்புக்கு லேடியை கூப்பிட்டுருக்கேன், வாஷ் பண்ணி தர சொல்லி. ஏன்னா ப்ரான் வாங்கிட்டு வந்தாருன்னா அந்த அந்த இன்டெஸ்டைன்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணணும்ல, அதே மாதிரி ஃபிஷ்ஷும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அப்படின்ட்டு. காலையிலே ஒரு தடவை டீ போட்டு குடிச்சிட்டேன்னா 2வது டீ போட்டு குடிச்சிக்கிட்டே இருக்கேன். இவர் வாங்கிட்டு வந்துட்டார் மீன். சரி சொல்லிட்டு அப்படியே நேராக வாஷ் பண்ண கொடுக்க சொல்லிவிட்டு அவங்க நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து வஞ்சர மீன் இருக்குது, ஆனால் பெரிய மீனாக இருக்குது. அதாவது ஒரு 2 பேராக ஷேர் பண்ணி வாங்குவாங்க போல், அந்த மாதிரி இருக்கும். இந்த கோவாலாம் அப்படி தான் வாங்குவோம், 2-3 பேராக பெரிய மீனாக இருக்கும்போது 10 பீஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணி எடுத்துக்குவாங்க, அமௌண்ட்டும் சரி. ஸோ அது மாதிரி இங்கே வந்து பெரிய மீனாக இருக்குது, ஆனால் யாரும் வரல. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா யாராவது ஷேர் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி நான் இந்த மாதிரி ரூப்சந்தா மீனும் ப்ரானும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. நேராக மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. சாயந்தரம் இவருக்கு மெயினாக இது ஒரு ஸ்நாக் மாதிரி. சாயந்தரமாக வந்து இது ஒரு 4 மீன் பொரிச்சு கொடுத்தேன்னா சாப்பிடுவார். அதுக்கோசரம் தான் இது மெயினாக வாங்குறது அவர். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பருப்பு சாதமும் முருங்கைக்காய் கேரட் போட்டு கறியும் வந்து எங்களுக்கு, இவருக்கு வந்து அதே முருங்கைக்காய் கேரட் போட்டு கூட்டு அது மாதிரி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போயாச்சு. வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 5:30 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த உருளியில் வந்துட்டு நல்லா அந்த பீத்தாம்பர் போட்டு தேய்ச்சி வச்சுருந்தேன். ஒரு 3 நாளாக தேய்க்கவே இல்லை இதெல்லாம். ஸோ தேய்ச்சி வச்சுருந்தேன். தேய்ச்சிட்டு பூ வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அந்த சூடமோ இல்லைனா அந்த ஏதாவது எசென்ஷியல் ஆயில் இந்த ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து தண்ணியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஹாலில் இல்லைனா சாமிக்கிட்ட இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஹால் ஃபுல்லாகவே இந்த வாசனை அடிக்கும். தண்ணி மட்டும் தினம் மாற்றிடணும். இந்த பூ 3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ அது மாதிரி ராத்திரி சாப்பாடுக்கு சாதம் வச்சு கருவேப்பிலை தொகையில் இந்த மீன் ப்ரான்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கலாம்னு. பழைய சாதம் வேறு கொஞ்சம் இருக்குது, அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு
அப்படின்ட்டு. ஸோ மணி இப்போ 6 தான் ஆகுது, 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.